நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள் திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. சோல் கான்சியஸ்னஸ்ல எப்போது பார்க்கப்படுகிறதோ அப்போது அந்த உயிரை பற்றிய ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது தானாக உற்பத்தியாகும், அதிகமாகும். ஜோதி என்றால் நெருப்பு என்று அர்த்தம். நெருப்பு என்றால் எனர்ஜி என்று பொருள். அனைத்து ரூபமாகவும் இருக்கிறார், ஒன்றுமாகவும் இருக்கிறார், அநேகனாகவும் இருக்கிறார், ஏகனாகவும் இருக்கிறார். துஹான் அடல்லா மகாபெசார், துஹான் அடல்லா சத்து சஹாஜா. அப்படின்னா என்ன? இறைவனை பார்க்கணும், இறைவன்கிட்ட பேசணும், இறைவனை உணரணும், இறைவனை அப்படி பார்க்கணும், இறைவனை இப்படி பார்க்கணும், இறைவன் அப்படி, இறைவன் இப்படி என்கவுண்டர் பண்ண எல்லாம் ஆசைப்படுறீங்க. டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போகிறாரு, கண்டுக்கிறது இல்லை. துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்தெய்துங்கிறார். என்ன சொல்கிறாரு? உடலையும் மனதையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி இந்த பூமியில் பல செயல்களை செஞ்சுருக்கீங்க. அந்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள் என்பது வருமா வராதா? 10 செகண்டில் நடக்குது. கர்மாவனுடைய தாக்கம் எத்தனை செகண்டில் நடக்குது? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? நான் தெய்வானை. நான் யூஎஸ் கார்ப்பரேட் கம்பெனியில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். இடைப்பட்ட காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்சைட்டி அந்த நிலைமையில் இருந்தேன். என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நான் தனிமையில் இருக்கிற மாதிரி ரொம்ப உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்தில் குருஜியோட வீடியோ பார்க்க ஏற்பட்டது. இவரோட வீடியோ பார்க்கவும் நம்ம என்ன தேடிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கெல்லாம் அதில் விடை கிடச்சிது. ஐ மேனேஜ் டு ஓவர் கம் மை என்சைட்டி, மை ஸ்ட்ரெஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள், மாற்றங்கள். கருணைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம கருணை காட்டணும். இதெல்லாம் குருஜி ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. நம்ம வீடு இருட்டில் இருக்கிறப்ப ஒரு வெளிச்சம் கிடச்சது மாதிரி இருந்தது. நன்றி. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்தையும் செய்வது யார்? இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறார். அனைத்து ரூபங்களுமாகவும் இருப்பது யாரு? இறைவன் மட்டும்தான். உங்களுக்கு அதில் இனிமேல் சந்தேகமே வரக்கூடாது. மனிதனாக பார்க்கும்போது சந்தேகம் வந்து விடுகிறது, மனிதன் நிலையிலிருந்து பார்க்கும் போதும் சந்தேகம் வந்து விடுகிறது. அப்போ எப்படி நீங்கள் ஒரு சோலா பார்க்கணும், பார்ப்பவரும் சோல் கான்சியஸ்னஸில் பார்க்கணும், பார்க்கப்படும் பொருளும் சோல் கான்சியஸ்னஸில் எப்போது பார்க்கப்படுகிறதோ அப்போது அந்த உயிரை பற்றிய ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். மைண்ட் ரீடிங்கில் நீங்கள் அப்படி தான் கற்றுக்க முடியும். எந்த கிளாஸுக்கு போனீங்கனாலும் நிச்சயமாக இன்னொருத்தர் மைண்டில் ஓடுறதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் மைண்ட் ரீடிங்கை மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். எப்போ கண்டுபிடிக்க முடியும்? எப்போ நீங்கள் ஒரு ஆன்மாவை ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போ அவங்க மைண்டில் ஓடுறது என்ன, அவங்களுடைய ஆன்மாவில் ஓடுறது என்ன, அவங்களோட பதிவுகளில் இருப்பது என்ன, அவர்களுடைய தலைவிதியில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்பதை முதற்கொண்டு உங்களால் ஆழமாக பார்க்க முடியும். எப்போ நீங்கள் ஒரு சோலாக இருந்து அவங்கள ஒரு சோலாக பார்க்கணும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது தானாக உற்பத்தியாகும், அதிகமாகும். இப்போ உங்களோட வேலை என்னென்னா எங்கே கவனம் வைக்க போகிறீங்கன்றதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். புருவ மத்தியத்தில் ஒரு வகை. எப்பயுமே புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்கிறேன். எதுக்காக? எந்த வேலையை செய்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துடும். செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் செய்கிற வேலையில் ஃபோக்கஸாக இருந்தாலும் மனம் ஓடாமல் இருக்கும். காரணம் என்னென்னா செய்கிற வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றதும் ஒன்று தான், புருவ மத்தியத்தை கவனிக்கிறதுன்றது ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் வெவ்வேறு இல்லை. எதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எதில் அதிகமாக கவனம் செலுத்துகின்றீர்களோ அதை பற்றிய ஞானமும் தெரிதலும் புரிதலும் தானாக வந்துவிடும். காரணம் என்னன்னா இறைவன் அங்கே தான் செயல்படுகிறார். இறைவன் என்பவர் யார்? எல்லாமா இருக்கிறார். மெயினாக எப்படி இருக்கிறாரு? ஜோதி என்றால் நெருப்பு என்று அர்த்தம். நெருப்பு என்றால் எனர்ஜி என்று பொருள். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறார்? எனர்ஜி ரூபத்தில் இருக்கிறார், ஜோதி வடிவத்தில் இருக்கிறார், தீயின் வடிவமாக இருக்கிறார், அனைத்து ரூபமாகவும் இருக்கிறார், ஒன்றுமாகவும் இருக்கிறார், அநேகனாகவும் இருக்கிறார், ஏகனாகவும் இருக்கிறார். துஹான் அடல்லா மகாபெசார், துஹான் அடல்லா சத்து சஹாஜா. அப்படின்னா என்ன? கடவுள் அனைத்துமாகவும் இருக்கிறான்,
கடவுள்தான் அனைத்துமாகவும் இருக்கிறான், கடவுள்தான் ஒன்றாக இருக்கிறான். ஆக மொத்த இறைவன் என்பவன் ஒருவனே. இறைவனிடம் வரம் கேட்கலாம் என்று சென்றேன். இறைவனும் தருவதற்கு தயாரானார். இந்த உலகத்தில் பிறந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். பிறந்து பார் என்றார். காமம் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அனுபவித்து பார் என்றார். தொழில் செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். செய்து பார் என்றார். வருமானம் ஈட்டினால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். ஈட்டிப்பார் என்றார். குழந்தை பெற்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். பெற்றுப்பார் என்றார். இறந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். இறைவன் இறந்து பார் என்றார். உடனே நான் இறைவனிடம் கேட்டேன், இறைவா, எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருந்தால் உனக்கு இங்கே என்னதான் வேலை என்று கேட்டேன். இறைவன் சிரித்து கொண்டே, அந்த அனுபவங்களில் வரக்கூடிய இன்ப துன்பமே நான் தான் அடா என்றார். உங்களுக்கு என்ன புரியுது? இறைவனை பார்க்கணும், இறைவன்கிட்ட பேசணும், இறைவனை உணரணும், இறைவனை அப்படி பார்க்கணும், இறைவனை இப்படி பார்க்கணும், இறைவன் அப்படி, இறைவன் இப்படி என்கவுண்டர் பண்ண எல்லாம் ஆசைப்படுறீங்க. டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போகிறாரு, கண்டுக்கிறது இல்லை. இன்ப துன்பமாக இறைவன் ஏன் வருகிறான் என்றால், உண்மையான இன்பம் என்ன, நிலையில்லாத துன்பம் என்ன என்பதை உணர்த்துவதற்காகவே இறைவன் அனுபவங்களின் வாயிலாக உங்களுக்கு இன்ப துன்பமாக வருகின்றார். இப்போ இந்த மனநிலையோட ஒருத்தன் தன்னோட இன்ப துன்பத்தை அணுகிறான் அப்படின்னா அவனுக்கு அதில் ஆர்ப்பரிப்பு இருக்குமா, படபடப்பு இருக்குமா, ஆங்ஸைட்டி இருக்குமா, பேனிக் டிசார்டர் இருக்குமா, ஏதாவது இருக்குமா? ஏன் இருக்காது? இதுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, முதலில் உன்னை நீ கடவுளாக பார்க்காதே, முதலில் உன்னை இறைவனின் சேவகனாகவே பார். உன்னை வேற கடவுள் வேறன்னு பிரித்து வச்சுக்க. பிறகு தகுதி வரும்போது, நேரம் வரும்போது இறைவனே வந்து உணர்த்துவாரான், நீ கடவுள் ஆயிட்டன்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறார். இதை எப்படி எந்த டேர்மில் சொல்கிறாருன்னா, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்தெய்தும்ங்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்போது இறைவன் வேறு நான் வேறு என்று முதலில் நீ பார்த்து பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றாயோ, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்கின்றாயோ, அந்த பக்தி மற்றும் ஒழுக்கத்தின் காரணமாக நீ இறைவனாகிவிட்டா என்பதை உணர்த்துவதற்காக இறைவனே வந்து உணர்த்துவாரான், நீ இறைவனாகிட்ட, இதுக்கப்புறம் நீ வேற இல்லை, நான் வேற இல்லை. அது வரைக்கும் நீங்களும் இறைவன் யாரு? துன்பப்படுபவன், துயரப்படுபவன், வேதனைப்படுபவன், கஷ்டப்படுபவன் எல்லாரும் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் விதி புரியாமல் தப்பாக செயல் செஞ்சு மாட்டிக்கிறான். உடலையும் மனதையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி இந்த பூமியில் பல செயல்களை செஞ்சுருக்கீங்க. அந்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள் என்பது வருமா வராதா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்லாம் அப்புறம், அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் அப்பப்போவே வச்சு செய்யுது. குண்டக்க மண்டக்க உழுகுது. இப்படி குப்பை போட்டு வரா, அங்கே போனோன்னு அடித்து தூக்குது காரு. குப்பையாடா போடுற நீ நடு ரோட்லன்னு. 10 செகண்டில் நடக்குது. கர்மாவனுடைய தாக்கம் எத்தனை செகண்டில் நடக்குது? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அப்படின்னா என்ன? நல்ல குடும்பத்திற்கு உண்டான அறமே நல்ல விருந்தோம்பலில் இருந்து தான் தொடங்குகிறதுன்றார் திருவள்ளுவர். ஒரு நல்ல தமிழன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஆள் அப்படின்னா அவனுடைய குவாலிட்டி எதிலிருந்து வெளிப்படுகிறது? ஹிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. எதிலிருந்து வெளிப்படுகிறது? நம்ம ஊர்லலாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் யாராவது சாப்பிடாமல் போனால் கூட, நம்ம வீட்டுக்கு யாராவது பூ விற்க வராங்க, இல்லை வேறு ஏதாவது பொருள் விற்க வராங்கன்னா கூட, சாப்பிட்டியாப்பான்னு கூப்பிட்டு கேட்டு, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைனா கூட சமைச்சு சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் பல சம்பவங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த போகிறது. யாரெல்லாம் அடிவாங்க தயார் நிலைக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஞானி. தேவையற்ற எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரத்தம் கொடுக்குறீங்க, அதுக்கு விஷுவல்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த உருவங்களினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஸோ ஒவ்வொரு ஞானியும் எப்படி வாழ்வானா, ப்ரெசண்ட்டில் இருப்பான், அனுபவிக்க வேண்டியதை அனுபவிப்பான், விட்டுட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவான். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு
இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.